இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் கன்னி. நல்ல வேட்டைதான். சன் லைஃப் கிரியேஷன் சார்பா செல்வராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அஸ்வினி சந்திரசேகர், மணிமாறன், தாரா கிருஷ், ராம்பரதன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. செபாஸ்டியன் சதீஷ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ராஜ்குமார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மாயோன் சிவா தொரப்பாடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல வேட்டைதான். கிருஷ்ணகிரியின் ஜவ்வாது மலைப்பகுதியின் உச்சியில் இருக்குது புல்லஹள்ளி அப்படின்ற பேச்சில்லா கிராமம். அங்க 4 குடும்பங்கள் மட்டுமே வசிச்சுட்டு வருது. 100க்கும் அதிகமான வீடுகள் கைவிடப்பட்டு புல்லும் பூண்டும் முளைத்து கூரைகள் எல்லாம் சிதைந்து கிடக்குது. செம்பின்ற அஸ்வினி சந்திரசேகர் ஜவ்வாது மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கிராமத்துல இருந்து மாலை நேரத்துல சிறுவர்களான தன்னுடைய அண்ணன் மகள் 2 பேரை அழைச்சிக்கிட்டு கையில அரிக்கேன் விளக்கோடு மலை ஏற தொடங்குறாங்க. அவங்களோட டார்கெட் புல்லஹள்ளியில இருக்கிற தன்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு போய் பாதுகாப்பாக அடைக்கலம் தேடுவது. நல்ல வேட்டைதான். செம்பியும் சிறுவர்களும் பாதி மலையேறி முடிக்கும் போதே நள்ளிரவு வந்துடுது. அந்த மலைக்காட்டுல கழுதையோடு நிற்கிற முதியவர் ஒருத்தர் மலைமொழியோடு கூடிய பிரபஞ்சமான தத்துவம் பேசி செம்பியையும் அவளோட அண்ணன் மகளையும் பத்திரமா அழைச்சிட்டு போய் ஊரோட எல்லையில விட்டுட்டு கழுதையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. நல்ல வேட்டைதான். செம்பியும் அவளுடைய அண்ணன் மகளும் நள்ளிரவுல யாரையுமே எழுப்ப வழி இல்லாம வழிபாடு இல்லாம இருக்கிற ஒரு அம்மன் கோவில்ல படுத்து தூங்கி கண் விழிக்கிறாங்க. பொழுது விடிஞ்சதும் தாய் மாமன் மற்றும் தாத்தா கிட்ட போய் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க செம்பி. ஆனா அவங்கள தேடிக்கிட்டு திறந்து கிடக்கிற ஆள் அரவமற்ற கிராமத்துக்குள்ள நுழையுது 6 பேர் கொண்ட கூலிப்படை கும்பல். அவங்க கிட்ட இருந்து தன்னையும் தன்னுடைய அண்ணன் மகள்களையும் தாய் மாமன் தாத்தாவையும் செம்பியால காப்பாற்ற முடிஞ்சுதா? அவங்க எதுக்காக சமவெளியிலிருந்து தப்பிச்சு மலை ஏறி வந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நல்ல வேட்டைதான். சமூக அக்கறை உள்ள ஒரு கதை கரு. அதுல ஆன்மீகம், மர்மம், மூலிகை வைத்தியம் அப்படின்னு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மாயோன் சிவா தொரப்பாடி. நல்ல வேட்டைதான். அஸ்வினி சந்திரசேகர் செம்பின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கதையோட்டத்தின் பெரும் பகுதியில் மூலிகை வைத்தியம் செய்பவரின் மகளாக அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டுல தன்னுடைய அண்ணன் மகளை அழைச்சிட்டு மலை ஏறுவது, வில்லன்களிடம் உறவுகளை பலி கொடுத்து விட்டு உயிர் தப்பிக்க போராடும் போது கரடு முரடான காட்டு பகுதியில தாறுமாறா ஓடுறது, தடுமாறி விழுவது அப்படின்னு உடலை வருத்திக்கிட்டு நடிச்சிருக்காங்க. நல்ல வேட்டைதான். மூலிகை வைத்தியரா வரும் மாதம்மா வேல்முருகன், அவரோட மகனாக மணிமாறன் ராமசாமி, மருமகளா தாரா கிருஷ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அந்த கேரக்டருக்கான நடிப்பு கொடுத்திருக்காங்க. நல்ல வேட்டைதான். இசையமைப்பாளர் செபாஸ்டியன் சதீஷோட பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் உமாதேவியின் லிரிக்ஸ் படத்தை ரசிக்க வைக்குது. நல்ல வேட்டைதான். காடு, மலை அப்படின்னு அதோட சுற்று வட்டாரத்தையும் கழுகு பார்வையில காட்சிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ராஜ்குமார். நல்ல வேட்டைதான். எடிட்டர் சாம் ஆர்டிஎக்ஸ், ஆர்ட் டைரக்டர் சக்திவேல், ஸ்டன் டைரக்டர் ரமேஷ் பாபு உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. நல்ல வேட்டைதான். இதுவரைக்கும் இந்த வாரம் திரை விமர்சனத்தை பார்த்து நாம இப்ப பிடி சார் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். பிடி சார்னு ஃபன் மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. காமெடி இருக்குல்ல? காமெடி அவ்வளோவா இல்லை, ஆனால் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நார்மலாக. லேடிஸ்லாம் படம் பார்க்கலாம். லேடிஸ் பார்க்கலாம். லேடிஸ்லாம் பார்க்கலாம். கன்ஃபார்ம் அவங்க தான் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து வெளியில் எப்படி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து தெரியுது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.